ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். போற்றிடும் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். அற்புதமான அன்பே என்னை பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே என்னை பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் தீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் தீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் காக்கும் அன்பே, ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் காக்கும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். இவ்வாறு எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் சொல்லும் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.
நேற்றைய தினத்திலே சொன்ன செய்தி ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். யாரை குறித்து நேற்றைய தினத்திலே பார்த்தோம்? மரியாதை குறித்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவளை குறித்து அவளிடத்திலே விலையேற பெற்ற நளதம் என்னும் தைலம் அவருடைய கையிலே இருந்தது. தைலம் என்றால் அதனுடைய பயன் என்ன? வாசனை தர வேண்டும். ஆனால் அதுக்கு டப்பா உழைச்சாலும் தைலம் வாசனை தரும். நமக்கும் ஆண்டவர் காலங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னேன். அப்ப நம்ம டப்பாக்குள்ள போட்டதை கூட்டி வைக்காம தேவன் காவலை செலவிட வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவது சொன்னேன், இந்த தைலத்தை அவள் வைத்திருந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. எதற்காக அதை வைத்திருந்தாலாம்? இயேசுடைய மரணத்திற்காக அதை வைத்திருந்தாள் என்று அவள் சொல்லவில்லை, இயேசுவே அதை சொன்னார். அப்ப நமக்கு கொடுத்த தாளத்தை நாம் எதற்காக வைத்திருக்கிறோம், யாருக்காக வைத்திருக்கிறோம், யாருக்காக பயன்படுத்துகிறோம் என்பதை நேற்றைய தினத்திலே யோசித்து பார்க்க சொன்னேன். இவள் இப்படி செய்கிறதை பார்த்து அப்போஸ்தலர்கள் 3 விதமான பிரதிக்கிரியை செய்தார்கள் என்று சொன்னேன். 3 விதமான ரியாக்ஷன் அவளிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னேன். ஒன்று, அவள் என்ன சொன்னாங்க? அவளை பார்த்து இது வீண் என்று சொன்னார்கள். வேஸ்ட், ஏன் இப்படி இந்த விளையாடப்பட்ட தைலத்தை இப்படி வேஸ்ட் பண்ற என்று சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? இதுக்கு பதிலாக வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமே, நீங்க ஏழைகளுக்கு கொடுத்திருந்தா, இதை வித்துட்டு ஏழை கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதை போய் இப்படி அநியாயமா இப்படி செலவு பண்றீங்களான்னு சொன்னாங்க. மூன்றாவது என்ன பண்ணாங்க? அவளை பார்த்து முறுமுறுத்தார்கள், பரிகாசம் செய்தார்கள். ஆனாலும் மரியாள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவள் தான் செய்ய வந்ததை செய்தாள். அப்போஸ்தலர்கள் இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் இயேசு அவளை பார்த்து என்ன சொல்கிறார்? நற்கிரியை எனக்கு செய்தார். அவளை தொந்தரவு படுத்தாதீங்க, அவள் எனக்காக நன்மை செய்திருக்கிறாள், நற்கிரியை செய்திருக்கிறார். அப்ப எந்த சத்தம் நமக்கு முக்கியம் என்பதை நேற்றைய தினத்திலே நாம் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னேன். மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கு செய்யறத செய்யாமல் இருக்க போறோமா? இல்ல ஆண்டவர் நம்ம பார்த்து இவன் எனக்கு நற்கிரியை செய்தாள், இவன் எனக்கு நற்கிரியை செய்தாள் என்று சொல்லுகிறதற்கு நாம் இடம் கொடுக்க போறோமா என்று சொன்னேன். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடித்தோம். சந்தோஷமான ஒரு வசனம். எங்கெல்லாம் உலகத்தில் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெல்லாம் இந்த ஸ்திரீ எனக்காக செய்த இதுவும் பிரசங்கிக்கப்படும் ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்மளை குறிச்சும் கடைசி நாளில வேதம் சொல்லுது, மனுஷன் ஒரே நேரம் மறிக்கிறதும் பின்பு நியாயத்தின் படையிலும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு நாள் நம்முடைய கிரியெல்லாம் வெளிரங்கமாக போகிறது. அன்னைக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க சொன்னார். இன்றைய தினத்துல 1 அல்லது 2 பேரை குறித்து வாசிக்க போகிறோம் சிலுவை தொடர்பாக. முதலாவது வாசியுங்கள் மத்தேயு என்னும் சுவிசேஷம் 27வது அதிகாரம் 32வது வசனம். கோவையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனம். சிரேனே ஊரான் சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், பிரசங்கங்களில் அடிக்கடி கேட்கிற ஒரு மனிதன், இயேசுவின் சிலுவையை கூட சுமந்தவன் என்று. சிரேனே ஊரில் இருந்து, சிரேனே ஊர் என்பது இன்றைக்கு இருக்கிற ஆப்பிரிக்க தேசத்திலே இருக்கிற ஒரு இடம். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா
லிபியா என்கிற தேசத்திலே இருக்கிற ஒரு இடம்தான் சிரேனே நிகழ்வு. அத்தனை 1000 மைல்களுக்கு மேலா இருக்கிற அந்த தூரத்தை கடந்து இந்த சிரேனே ஊராளாகிய சிமியோன் எதற்காக எருசலேமுக்கு வந்திருந்தார்? பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படி வந்திருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதற்கு முன்பு கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். அவருடைய ஊரிலே 1000 மைல்களுக்கு அப்பால் அவர் இயேசுவை பற்றி எதையுமே கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். அத்தனை மைலை தாண்டி அத்தனை தூரத்தை கடந்து அவன் எருசலேமுக்கு வந்தபோது, எருசலேம்ல ஒருவேளை அங்கே இங்கே அரசல் புறத்தெல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இயேசு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இதெல்லாம் செஞ்சாரு. கூட இருந்த அப்போஸ்தலர்களாலேயே கடைசி வரைக்கும் இயேசுவோட இருக்க முடியல. ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான், மற்ற 11 பேரும் ஓடியே போயிட்டாங்க. புதிதாய் வந்திருக்கிற இவனுக்கு இயேசுவை பற்றி எதுவும் அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவர் செய்த அற்புதங்களை பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ காது வழியா யாரோ சொன்னதை அவன் கேட்டிருப்பான். அப்ப அவனுடைய மனநிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவனுக்கு இயேசுவை குறித்து முழுதாக அவனுக்கு தெரியாது. அவர் எவ்வளவு வல்லவர் என்று அவனுக்கு தெரியாது. அவர் செய்த அற்புதங்களை நேரிலே பார்த்தது கிடையாது. ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, நன்மை செய்தார், நிறைய தப்பாளிகள் அவர் நடக்க பண்ணினார், குருடர்களுக்கு அவர் பார்வை கொடுத்தார், குருடனுடைய செவிகளை அவர் திறந்து விட்டார். இன்னொரு பக்கம் சொல்லியிருப்பாங்க, தேவாலயத்தை வந்து கள்ளர் முகைன்னு சொன்னவன் சாட்டை எடுத்து அங்க இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் மிரட்டி விட்டவன். இவன் 1000 மைல் கடந்து வரான். அங்கே இருந்து பஸ்காவுக்கு நான் ஆட்டுக்குட்டிய 1000 மைலா தூக்கிட்டு வருவாங்க. ஏன் எருசலேமுக்கு முன்னாடி எல்லாரும் கடை போட்டிருந்தாங்க? கடை போட்டிருந்தாங்க. இப்படி எல்லா இடத்திலும் இருந்து வருகிற யூதர்கள் புறாவையோ ஆட்டையோ மாட்டையோ அங்கிருந்தெல்லாம் எடுத்துட்டு வர முடியாதுங்கிறதுனால முன்னாடி கடவுள்னால அதே பிசினஸா மாறிடுச்சு. அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி அங்கிருந்து வரவங்கலாம் இங்க வாங்க முடியாம இந்த ஆடு சாட்டை எடுத்துட்டு வந்து அடுத்த எல்லாத்தையும் விரட்டிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இவர் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்திருப்பாங்க. இவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியலையே, ரெண்டுமே சொல்றாங்களே. அப்படி இருக்கிற சூழ்நிலை நடந்து போய் கொண்டு இருக்கும் போதுதான் தேவர்கள் பார்க்கணும் என்ன பண்ணிட்டாங்க, குறித்து வேதம் சொல்லுகிறது, சிலுவையை சுமக்கும்படி என்ன செய்தார்கள்? பலவந்தம் செய்தார்கள். கட்டாயமாக அதை சிலுவை சுமந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவரை பலவந்தப்படுத்தினார்கள். அவனால் மறுக்கவும் முடியவில்லை, மறுக்காமல் இருக்கவும் முடியவில்லை. ஏன் அவனால் மறுக்க முடியல? நினைத்திருப்பான், இங்க இருக்கிற ரோம போர் சேவகர்கள் கொடூரமானவர்கள், சொன்னால் செஞ்சுதான் இல்லை என்றால் இவனுக்கு அழிவு, இவனை பிடித்து சிறைகளை வைத்து விடுவார்கள், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்னொரு காரணம், சிலுவை என்பது ஒரு அவமான சிலுவை. இதை போய் நான் சுமந்துட்டு போறதை யாராவது பார்த்துட்டா எனக்கு எல்லாம். அதனாலதான் மார்க்ல வாசம் 2 பேருக்கு தகப்பன் என் பசங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்கணும்னு வச்சிருக்கோம். எங்க அப்பா தான் சிலுவை சுமந்துட்டு போனாரு, இவனும் திருடனா தான் இருப்பான், இவன் ஏதோ பண்ணியிருப்பான், அதனாலதான் அவனை சிலுவை சுமந்துட்டு போவா பண்ணிட்டாங்க நினைச்சிருப்பான். ஆனா இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில ஆண்டவருடைய சிலுவையை இவனும் கொஞ்ச நேரம் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மனப்பூர்வமான இல்ல, கட்டாயப்படுத்தப்பட்டு சிலுவையை சுமக்கிறான் சிமியோன். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார்? வாசிங்கள், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24 முதல் 27ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்.
தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார் அவனுக்கு லாபம் அல்ல. தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் என்னை பின்பற்றி வர மனதா இருந்தால் என்னத்தை சுமந்துட்டு வரணுமா? சிலுவையை சுமந்துதான் ஆக வேண்டும். ஆனால் நம்மள அநேகர் இந்த மாதிரி பிரசங்கங்களை விரும்புறதில்லை. நம்முடைய காதுக்கு இனிமையாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், எட்டிப்பான நன்மைகளை தருவார், அதை இன்றைக்கே தருவார் சொல்லும் போது காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு, மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனால் சிலுவை சுமக்கணும்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நம்முடைய சுவிசேஷ கூட்டங்கள்ல அதை சொல்றதில்லை. முழு சுவிசேஷத்தையும் அவர்களுக்கு சொல்லுவதில்லை. என்ன சொல்லிடுறோம்? ஏற்றுட்டு வந்தா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால வெளியில இருக்கிறவங்க நினைச்சுட்டாங்க, ஏற்று கொண்டு வந்துட்டா பெட்டி பெட்டியா காசு தருவாங்க, சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கங்களை எடுத்து பாருங்க. புதிய ஏற்பாட்டில் எல்லா பிரசங்கங்களையும் வாசித்து பாருங்க. எங்கேயாவது எங்கிட்ட வந்தா உங்களுக்கு துன்பமே இருக்காத ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்காங்க? எங்கேயாவது சொல்லியிருக்காங்க? இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனா பாரம் இருக்கதான் செய்யும், இளைப்பாறலாம். கஷ்டம் இருக்கதான் செய்யும், ஆனா சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா. அதுதான் மற்ற மார்க்கங்களுக்கும் இயேசுவை பின்பற்றுவதற்கும் உள்ள வித்தியாசம். எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு, எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிற்கும் மத்தியிலே இயேசுவை பின்பற்றினால் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். அதனாலதான் பவுல் சொல்றார், நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மனநம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல ஆண்டவர் என்ன சொல்ல முடியும்? என்ன ஒரு பின்பற்றி வர விரும்பினால் என்னத்தை எடுத்துட்டு வரணும்? சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பின்பாக வரப்பாங்க வேண்டும். சிமியோன் கட்டாயமாக அதை சுமந்தான், பலவந்தம் பண்ணப்பட்டான். அவனுக்கு இயேசுவை பற்றி அதிகமாக தெரியாது. சரி போட்டோம். ஆனால் நமக்கு இயேசு யார் என்று தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா இயேசு யாரு? கரங்களுக்கு காண்பீங்க. கொஞ்சம் பேருக்கு இயேசுனா யாரும் தெரியாது. கரம் உயரப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். அவர் எதற்காக பாடுபட்டார் என்று தெரியும். நமக்காக அவர் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் இந்த உலகத்தில் சிந்தி இருக்கிறார் என்று தெரியும். அவர் நன்மை செய்கிறவராகவே சுத்தித்திருந்தார் என்று நமக்கு தெரியும். இத்தனை தெரிந்திருக்கிற நாம் சிலுவையை சுமக்க தயங்கலாமோ? யாருந்தே தெரியாத சிமியோன் அவனை பலவந்தம் பண்ணி சுமக்க வைத்தார்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும். அவனுக்கு இயேசுவை யார் என்று தெரியாது, அவனுக்கு தெரியாது என்று சொல்லலாம். ஆனால் எல்லாமே தெரிந்திருக்கிற நாம் எத்தனையோ வருடங்களாக வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிற நாம் வாக்கியவான்கள் இந்த வேதத்தை இவ்வளவு சுதந்திரமாக ஜாலியா கையில எடுத்துட்டு வருவதற்கு நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இதே தேசத்துல ஒரு சில இடங்களிலே இந்த வேதத்தை உங்களால் இப்படி ஃப்ரீயா கையில சுமந்து கொண்டு போக முடியாது. இதே ஊரிலே அநேகருடைய வீடுகளிலே வேதத்தை சுதந்திரமாக வைத்து வாசிக்க முடியாது. அவருக்கு வேணும்னா எங்கேயாவது போய் தான் வேதம் வாசிக்கணும். எனக்கு அப்படிப்பட்டவர்களை தெரியும். எங்க வீட்டுல பைபிள் எடுத்து உங்களுக்கு உங்க வீட்டிலே இருக்கட்டும், எங்க வீட்டுல இருந்தா கிழிச்சு போட்டுருவாங்க, எனக்கு வேணுங்கிறப்ப வந்து வாசிக்கிறேன்னு சொல்ற ஆட்கள் இதே தமிழ்நாட்டிலே உண்டு. ஆனால் நமக்கு எல்லாம் இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. காலையில் 5 மணியிலிருந்தே எங்க இடத்துல ஆராதனை நடக்கிறது. ஆனால் நமக்கு வருவதற்கு மனதில்லை, சிலுவை சுமப்பதற்கு மனதில்லை, நீதிமானாய் வாழ்வதற்கு விருப்பமில்லை. எதுக்கு சிலுவை சுமக்கணும்? ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்பினார் அவன் என்ன செய்யணும்? சிலுவையை சுமந்து கொண்டு என் பிள்ளையாக. என்னுடைய வேதத்துல அப்படிதான் இருக்கு. தேவ பக்தியாய் நடக்க
மனதாய் இருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியால் நடக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லவில்லை. என்ன சொல்லுது? தேவ பக்தியால் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள். நினைத்தாலே போதும் துன்பம். நான் இப்படியாவது ஆண்டவருக்கு உண்மையா வாழணும், லஞ்சமே வாங்காம வாழணும் ஜெபம் பண்ணும் போது அங்க ஒருத்தரை கவர நீக்குவான். யாரையும் நான் திட்டக்கூடாது, எல்லா இடத்துல அன்பா பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க பக்கத்துல ஒருத்தர் கெட்ட வார்த்தை போடுவான். கிறிஸ்தவர்களே நீங்க அந்நிய வார்த்தை பேசுறாங்க, வேற வெளிய வார்த்தை பேசுறாங்க. அப்படிதான் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னை திருந்தத்தில் விரும்புகிறவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு வரட்டும். யோசித்து பார்ப்போம். ஒன்றுமே அறியாத சிமியோன், இல்லை அறகுறையாய் அறிந்த சிமியோன் பலவங்கம் பண்ணப்பட்டபடியாலே அவன் மறுக்காமல் சிலுவையை சுமந்தானால், எல்லாவற்றையும் அறிந்த நாம் எல்லாவற்றையும் இன்னும் ஆண்டவரை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை கூட்டங்கள், எத்தனை வேகப்பாடுகள், எத்தனை கன்வென்ஷன், இவ்வளவு அறிந்திருக்கிற நாம் சிலுவையை சுமக்காமல் இருக்கலாமோ? யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 15-16. அதற்கு கர்த்தர், நீ போ, நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தில் இருக்க எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். யாரை குறித்து ஆண்டவர் இடத்தில் பேசுகிறார்? பவுலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், அவன் எனக்கு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டேன். யார் முன்னாடி நான் நிற்பான்னு ஆண்டவர் சொல்றார்? புரஜாதிகளுக்கு முன்பாக நிற்பான், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஊழியக்காரனா தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல அவனுக்கு நான் பென்ஸ் கார் கொடுப்பேன், பெரிய பங்களா கொடுப்பேன், ஏசி ரூம் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா? சொல்லுங்களேன் கொஞ்சம். அப்படியே சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னுடைய நாமத்தின் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். உடனே ஆண்டவர் ரொம்ப பொறுமையான ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். ஆண்டவர் ஞானம் உள்ளவர் சொல்றவங்க சத்தமா அறிஞர் சொல்லுங்க. அதான் சத்தமா. ஆண்டவர் ஞானம் உள்ளவர். நம்ம ஆண்டவர் எதுக்காக அழைச்சிருக்கிறாரா? எதுக்காக அழைச்சிருக்காரு நம்மள? யோவான் 3:14 வாசிப்போம். என்ன நம்ம கிடைக்குமான விசுவாசா? என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்தியம்னா எவ்வளவு வருஷம்? எவ்வளவு வருஷம்? நித்தியம் எவ்வளவு வருஷம்? முடிவே இல்லை. இப்படி கையெழுத்த வேண்டிதான். நித்தியத்திற்கு முடிவே கிடையாது. ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ போறோம்? 70, 80, 100, 120. அறிவுள்ளவங்களா இருந்தா என்ன பண்ணுவோம்? இந்த 120 வருஷத்துக்காக பாடுபடுவோமா இல்ல நித்தியத்துக்காக பாடுபடுவோமா? நித்தியத்திற்காக தான் பாடுபடுவோம். பிரசங்கியின் புத்தகத்தை வாசித்தீங்கன்னா சாலமோன் ராஜாவா இருந்தான். அவன் எழுதின இந்த 3 புத்தகங்களை வாசிக்கலாம். உன்னத பாட்டு எழுதும்போது அவர் இளைஞனா இருந்தார். அதனால லவ் இருதயத்துல பொங்கி லவ் லெட்டரா எழுதிட்டான் உன்னத பாட்டு. கொஞ்சம் வயசு ஆகுது, மிடில் ஏஜ் தான். அப்ப என்ன சொல்லலாம்? நீதிமொழிகள் எழுதணும். எப்பா இப்படிலாம் நடந்தா இப்படிலாம் இருக்கும்னு எழுதணும்.
இப்ப வயசாயிடுச்சு, என்ன எழுதுறான்? பிரசங்க எழுதுறான். பிரசங்க என்ன சொல்றான்? மாயை மாயை எல்லாம் மாயை. எதுக்கீழ? சூரியன் கீழே பூமிக்கு மேல எல்லாம் மாயை. ஏன் அதே எழுதுறான்? ஏன்னா அவன் பார்வையில இங்கேயே இருக்கிறதுனால சொல்றான் சூரியன் கீழே எல்லாம் மாயை. நான் இதை பார்த்தேன், அதை பார்த்தேன் எல்லாம் மாயைன்னு சொல்றான். கொஞ்சம் மேல பார்த்துருந்தானா சந்தோஷமா இருக்கும். அல்லது புரியுது. ஆனா ஆண்டவர் வந்தோன்னு என்ன சொன்னார்? இயேசு பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. ஆண்டுடைய பிரசங்கம்லாம் இங்க இருக்கிறது இருக்காது, அங்க இருக்கிறது இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எங்க பார்த்து வாழ போறோம்? ஆண்டவர் ஞானம் உள்ளவர். அதனால சொல்றாரு பவுலுக்கு, எனக்கு ஊழியக்காரனாதான் நான் பவுலை தெரிந்து கொண்டேன், ராஜாக்களுக்கு முன்பாக அவனை நிறுத்துவேன், ராஜாக்கு முன்னாடி நின்னாலும் பவுல் தாரணா அடிக்க மாட்டான், பவுல் சோப்பு போட மாட்டான், ஆசீர்வதிப்பார் பிரசங்கம் செய்ய மாட்டான், ராஜாவுக்கு முன்பாக இருந்தாலும் நியாய திருப்பை குறித்து கடிந்து கொண்டு பேசுவான். ராஜா பயந்துவான், எப்பா நீ போயிட்டு அப்புறமா வாங்க, அப்புறமா கேளுங்க நினைச்சு. ராஜாக்களுக்கு முன்பாகவும் பவுலை நிறுத்துவேன், பிரஜாதிகாருக்கு முன்பாக பவுலை நிறுத்துவேன், அவன் என்னுடைய நாமத்திற்காக பாடுபடுவான். ஏன்னா வாசியுங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17-18. பேதுரு எழுதின முதலாவது இருக்கும். சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். போதும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் இந்த உலகத்துல பாடுபட்டார். அதனால யாரை போல மாறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவை போல மாறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? கடைசி நாள்ல எக்காலம் உழைக்கும் போது படத்துக்கெல்லாம் பார்க்குற மாதிரி நம்மளும் வயிற்றுல அள்ளி போட்டு தேவதூதர்கள் போல மாறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் இயேசுவை போல மாறுவது என்று அநேக கற்பனை செய்து கொள்கிறோம், நினைத்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய நோக்கம் அதுவும் அல்ல. இந்த உலகத்திலே இருக்கும் போதே நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது ட்ரைனிங் சென்டர். இங்கே அல்லேலூயா சொன்னாதான் மேல போய் அல்லேலூயா சொல்ல முடியும். அங்க இப்படி எல்லாம் பார்த்து பிரசங்கம்லாம் இருக்குமாறு எனக்கு தெரியாது. சர்வீஸ் நடக்குமா? எப்பவுமே சர்வீஸ் தான். எப்பவுமே ஆண்டவரை தெரிந்து கொண்டே தான் இருக்கணும். இங்கேயே நமக்கு ஒரு மணி நேரம் தெரிவிக்க முடியலன்னா அங்க போய் நித்திய காலம் என்ன செய்வோம்? ஏன் பதிலுக்கு அதெல்லாம் சொல்றீங்க? ஆண்டவர்கிட்ட நான் நித்தியத்துக்கே வேண்டான்னு சொல்லிடுறேன், ஏன்னா போர் அடிக்கும்ல. இங்க 1 மணி நேரம் இங்க வந்து தேடி கேட்கறதுக்கே நமக்கு முடியல. நாள் ஃபுல்லா ஆண்டவரை ஆராய்ச்சியா இருக்கணும்னா எப்படி முடியும்? This is the training ground. இங்கே ஆண்டவர் நம்மை தயார்படுத்துகிறார். எதற்காக? நித்தியத்திற்காக நம்மை தயார்படுத்துகிறார். இங்கேயே நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால இயேசுவை போல எங்க மாறணும்? இங்கேயே மாறணும். அப்படின்னா இயேசு பாடல் கொடுத்தாரா? இல்லைங்க. ஆமா. சிலுவை சுமந்தாரா? ஆமா. தீமை செய்து பாடல் கொடுத்தாரா இல்லை நன்மை செய்து பாடல் கொடுத்தாரா? நன்மை செய்து பாடல் கொடுத்தார். அப்ப நம்மளும் செய்யணுமா? செய்யணும். அதனால நம் சிலுவையை மனப்பூர்வமாக சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சந்தோஷமாக சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது எப்ப நடக்கும்னா, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கிற தாவீது சொல்றான், நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருக்கு. கர்த்தருக்கு காத்திரு இடமனதோடு சொல்லு. அப்போ இந்த உலகத்திலே நாம் பாடுகளை சந்தோஷமாய் சகிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன விசுவாசம் இருக்கணும்? ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்கிற விசுவாசம்.
பரலோகத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, பரலோகத்தை குறித்த ஒரு சிந்தை நமக்குள்ள இருந்ததுன்னா இந்த சிலுவை நம்ம சந்தோஷமா சுமப்போம். ஏன்னா நம்ம இருதயம் எல்லாம் எங்க இருக்கும்? அங்கதான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது ஒரு கதை குறித்து பார்ப்போம். நாம் தியானித்த வேத பகுதி வாசித்த அதே அதிகாரத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 57 முதல் 60 வசனங்கள். இயேசுவுக்கு தீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டார். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டார். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துயரான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கல்மலையில் வெற்றியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையை அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனார். அதிகமாய் இந்த யோசேப்பை குறித்து நீங்கள் பிரச்சனைகளை கேட்டிருக்க முடியாது. ஏன்னா இவனை பற்றி சொன்ன வசனங்கள் மிகவும் குறைவு. 2-3 வசனங்கள் தான் யோசேப்பை குறித்து எழுதியிருக்கிறது. ஆனாலும் 4 சுவிசேஷங்களிலும் இந்த யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷங்களிலும் சேர்த்து பார்த்தால் அநேக காரியங்களை இந்த யோசேப்பிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, யோசேப்பு எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அவனுடைய சோசியல் ஸ்டேட்டஸ், சமுதாயத்திலே அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? ஒரு வாசித்த வசனம் 57. ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு. நம்பர் 1, he is a very rich man. அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தான். 2, மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 43வது வசனம். கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன். அப்படியே என்ன அர்த்தம்னா, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட கவுன்சில் மெம்பர், ப்ராமினன்ட் கவுன்சில் மெம்பர். அப்படின்னா ஆலோசனை சங்கத்திலே இவன் ஒரு அங்கத்தினர். He has a high social status. அவருடைய சமுதாயத்தில் இருக்கிற அவனுடைய மரியாதை பெரியது. ஏன்னா 1, அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தான். 2வது, ஆலோசனை சங்கத்திலும் அவன் ஒரு அங்கத்தினனாக இருந்தான், அவன் ஒரு மெம்பராக இருந்தான். அப்ப யோசித்து பாருங்கள், அவனுக்கு எத்தனை மரியாதை அந்த ஊரில் இருந்திருக்க வேண்டும். 1, உலக பிரகாரமாக அவன் ஐஸ்வர்யவான், அதனாலே நிறைய பேர் மரியாதை கொடுப்போம். நிறைய கொடுக்குறோம். பணக்காரங்க வந்தா சேர்ல உட்கார வைப்போம். கொஞ்சம் பார்க்கறது பொறுமா இருந்தா இறங்க அங்கே உட்காரு சொல்றேன்ல. வேலைக்கு எப்படி யாக்கோபு எல்லாம் சொல்றாரு, அப்படி எல்லாம் பண்ணாருன்னு சொல்றாரு. ஒரு கதை எனக்கு வாசித்த ஞாபகம். ஒரு பெரிய சபையிலே ரொம்ப அருமையா ஆராதனை நடந்துட்டு இருக்கு. ஏசி எல்லாம் போட்டு, ஐடி கம்பெனி மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்ட கருத்துல அழகா உள்ள பயங்கரமா லைட்டு போட்டு, புகையெல்லாம் போட்டு, ஏன்னா பரலோகத்துக்கு எஃபெக்ட் தராங்க, புகையெல்லாம் போட்டு, கலர் கலரா லைட்டு போட்டு, அப்படியெல்லாம் போட்டு உள்ள பயங்கரமா ஆராதனை நடக்குது. ஆராதனை போல ஏதோ நடக்குது. ரொம்ப சந்தோஷமா மக்கள் ஆடி குதித்து பாடி எல்லாம் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஏழை மனிதன் சர்ச்சு வாசலில் நின்று பார்த்துட்டு இருக்கான். சர்ச்சுக்குள்ள போகலாமா வேண்டாமா? உள்ள பார்த்தா வித்தியாசமா இருக்கு, இவங்க போடுற ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கு. ஆம்பளைங்கெல்லாம் பொம்பளைங்க போடுற ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பொம்பளைங்கெல்லாம் ஆம்பளைங்க போடுற ட்ரெஸ் போட்டிருக்காங்க. வித்தியாசமா இருக்கு, நம்ம இதுக்குள்ளெல்லாம் போகலாமா அப்படின்னு வெளியிலேயே பார்த்துட்டு நிற்கிறான்.
எனக்கெல்லாம் உள்ள இடம் கிடைக்குமா? அப்ப இன்னொருத்தரும் வந்து கூட நிற்கிறாரு, அவரும் பார்த்துட்டு இருக்காரு வெளியில நின்று. இந்த மனுஷன் அவனை பார்த்து கேட்டுருக்கான், இல்லையா நீரு எம்மா இருக்கானா, உள்ள விட மாட்டாங்களா, உள்ள போறதா வேண்டாமான்னு பார்த்துட்டு நிற்கிறீங்களா? ஆமாப்பா. நீங்க யாரு? நான் தான் போய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசுக்கே உள்ள இடம் இல்லை, என்ன ஆராதிக்கிறாங்கன்னு தெரியல, யார ஆராதிக்கிறாங்கன்னு தெரியல. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்காம எதுக்கோ இதற்கு சபை முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆவிக்குரியதை போல தோற்றங்களை உருவாக்கலாம், பரலோகத்துக்கு எஃபெக்ட் புகை போட்டு கொடுக்கலாம். ஆனா பரலோகத்தின் சந்தோஷம் இதயத்துல இருக்காது. வெளியில வேணா பரலோகத்துக்கு எஃபெக்ட் கொடுக்கலாம், லைட் எல்லாம் போட்டு பழுத்து சர்பெக்டர்ல ஊற வச்ச வெள்ள நேரம் அங்கெல்லாம் போட்டு பயங்கரமா போஸ்ட் கொடுக்கலாம், இயேசுவானவரை போலவே இருக்கலாம். சாத்தானுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன பேரு? ஒளியின் தூதன். ஒளியின் தூதன் போலவே தான் இருப்பான், ஆனா அவன் யாரு? நான் பேசுற காரியம் அது அல்ல. அப்ப யோசேப்பு ஐஸ்வர்யவானா இருந்தான், அதனாலேயே அவனுக்கு பயங்கர மரியாதை இருக்கும். ரெண்டாவது, கவுன்சிலும் அவனும் மெம்பராக, ஆலோசனை சங்கத்திலும் ஒருவனாக இருந்தவன் யோசேப்பு. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி இருந்தான்? வாசியங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 50வது வசனம். ஆலோசனைக்காரன் இருந்தான். எப்படி இருந்தானா? உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். ஐஸ்வர்யவானா இருந்தான், உண்மைதான். ஆலோசனை சங்கத்திலே இருந்தான், உண்மைதான். ஆனால் அவன் எப்படித்தான் இருந்தான்? உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எந்த கமிட்டியில மெம்பரா இருக்கோங்கிறது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. எந்த பதவிகளை பட்டங்களை வைத்திருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவரை போல பரிசுத்தமாக வாழ்கிறோம், அவரை போல உத்தமனும் நீதிமானுமாக வாழ்கிறோமா என்பதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரே ஒரு கிரைட்டீரியாவும் எந்த புக்ல பேர் எழுதியிருக்கிறோம்? ஜீவ புத்தகத்துல பேர் எழுதியிருக்கிறோம். நான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹிந்தியில இன்ஜினியரிங் முடித்தவன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவன். தமிழகத்துல என்னுடைய வருஷத்துல 2வது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட் அண்ணா யூனிவர்சிட்டியில நான் தான் எடுத்தேன். அதுக்காக ஜீவ புத்தகத்துல எஸ் விஜய வெங்கட்ராமன் டிஇ அப்படின்னு எழுதிருக்குமா? சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், எழுதிருக்குமா எழுதிருக்காங்க? நாம் என்ன படித்திருக்கிறோம், எங்கே படித்திருக்கிறோம்? பெரிய கம்பெனியில வேலை செய்கிறேன், கேட்டர்பில்லர் என்ற ஒரு பெரிய கம்பெனியில ஆண்டுடைய கிருபையில நான் வேலை செய்கிறேன். அதனால அங்க எம்ப்ளாயி ஆஃப் கேட்டர்பில்லர் அப்படின்னு அதை போட்டிருக்குமா பேக்கெட்ல? இல்லை. இங்க லண்டன்ல போய் படிச்சு வந்தாலே பிராக்கெட்ல போட்டுருவோம் MBBS MD பிராக்கெட்ல லண்டன், ஏன்னா லண்டன்ல படிச்சாலும் தெரியும், அதனால போட்டுக்கிறோம். ஒன்றும் PhD பண்ணா போட்டுக்கிறோம் PhD பிராக்கெட்ல USA, ஏன்னா அமெரிக்கால PhD பண்ணியிருக்காருன்னு தெரியும், அதனால பிராக்கெட்ல அமெரிக்கான்னு இருக்கிறோம். ஆனால் ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படுவதற்கு இதெல்லாம் மேட்ச் இல்லை. உத்தமனும் நீதிமானுமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இவன் கவுன்சில் மெம்பர் தான், இவன் ஐஸ்வர்யவான் தான், அதனால எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி இவன் வாழவில்லை. இவன் தப்பாவே வாழ்கிறான்னு கூட யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா இவன் பெரிய ஆள் ஐஸ்வர்யவானா இருக்கிறான், அதோடு இல்லாம கவுன்சில் மெம்பர் தானே, அதனால இவனை யாரும் கேள்வி கேட்டிருக்க முடியாது, மாட்டார்கள். ஆனாலும் இவன் எப்படி வாழ்ந்தான்? உத்தமனும் நீதிமானுமாய் வாழ்ந்தான். இன்னொரு அழகான காரியத்தை வேதம் சொல்லுகிறது. மார்க் 15:43.
என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவருமாகிய யோசேப்பு. ஐஸ்வர்யவான் தான், கவுன்சில் மெம்பர் தான், உத்தமனா நீதிமானா வாழ்றான், ஓகே. ஆனால் எதற்காக காத்திருக்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது? தேவ ராஜ்யம் வர காத்திருந்தவனாகிய யோசேப்பு. யோசித்து பாருங்கள், ஐஸ்வர்யவானாய் இருக்கிற ஒருவன் இப்படி யோசிக்கிறான் என்றால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? ஐஸ்வர்யவான் அப்படின்னா நிறைய வீடு இருந்திருக்கணும், நிறைய சொத்து இருந்திருக்கணும், தங்கம் வெள்ளி நிறைய பிடிச்சி வச்சிருக்கணும். இந்த உலகத்துல நானா இருந்தா என்னுடைய ஆசை எப்படி இருக்கும்? 100 வயசு ஆனவங்க இன்னொரு 5 வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்குன்னு தான் நான் யோசிப்பேன். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, ஒரு வேலை யோசிக்காம இருக்கலாம். நான் அப்படிதான் யோசிப்பேன். நிறைய சொத்து இருந்தது, ஊட்டியில ஒரு பங்களா, கொடைக்கானல்ல ஒரு பங்களா, அமெரிக்காவில் ஒரு வீடுன்னு இருந்தது. நான் இன்னொரு 5 வருஷம் இருந்தா சுவிட்சர்லாந்து ஒரு பங்களா வாங்கலாமே தான் நான் யோசிப்பேன். ஆனால் ஐஸ்வர்யவானா இருக்கிற இந்த யோசேப்பு எதற்கு காத்திருக்கிறார்? தேவராஜ்யம் வருகிறதற்கு காத்திருக்கிறார். நம்ம எதற்காக காத்திருக்கிறோம்? நம்ம சொல்ல முடியுமா? நம்ம பேருக்கு முன்னாடி போட்டிருக்கோம். இவருடைய பேருக்கு அப்ஜெக்டிவ் வேதம் அப்ஜெக்டிவாகத்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு. ரெவரண்ட் டாக்டர், ரைட் ரெவரண்ட் டாக்டர்லாம் முன்னாடி எழுதல. இவருக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? தேவ ராஜ்யம் வர காத்திருந்தவனாகி யோசேப்பு. நமக்கு அப்படி சொல்ல முடியுமா? யோசித்து பார்ப்போம். தேவ ராஜ்யம் வர காத்திருந்தான். ஐஸ்வர்யவானாய் இருந்து, அவன் ஆலோசனை சங்கத்தில் அவன் ஒரு மெம்பராய் இருந்தும் அவன் உத்தமனாய் நீதிமானாய் வாழ்ந்தான். ஏன் அவனால் அப்படி வாழ முடிந்தது? இப்பதான் சங்கீதத்தில் ஒரு வசனம் சொன்னேன். அதே போல அவன் எதை மனசில் வச்சிருக்கான்? தேவ ராஜ்யம் வருவதற்கு யோசேப்பு காத்திருந்தான். லூக்கா 23:51 வாசிக்கிறேன். வந்தவரும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தார். இன்னொரு குறிப்பையும் இவனை குறித்து ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தேவராஜ்யம் வர காத்திருந்தவன், இந்த உலகத்திலே உத்தமனும் நீதிமானாய் இருந்தவன், ஆலோசனை சங்கத்திலே மெம்பராய் இருந்தா கூட நிறைவேற்றப்படுகிற எல்லா தீர்மானங்களுக்கும் ஓகே சொல்ல மாட்டாங்க. ஐஸ்வர்யவான் தான், பெரிய ஆள் தான், ஆனாலும் இப்படியே எனக்கு மரியாதை இருக்கணும்னா கமிட்டியில என்ன டிசிஷன் எடுத்தாலும் நான் ஓகே சொல்லணும். இல்லை, இந்த நீதிமானா இருந்தால் யார் என்ன நினைப்பாங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்க வேண்டும் என்று நினைத்ததுனால சங்கத்துல எடுக்கிற அந்த முடிவுகளுக்கு கூட இவன் சம்மதியானவன் என்று வேதனை குறித்து சொல்லுகிறார். இந்த யோசேப்பை குறித்து எத்தனை அங்கேயும் எங்கேயும் விட்டுவிட்டா இருந்தால் கூட ஆண்டவர் எத்தனை டீட்டெயிலை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். யூதருடைய சங்கத்திலே தான் இருந்தா, யூதருடைய நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா அவர்கள் சொல்லுவது சரிதான். அக்கார்டிங் டு லா அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கதான் வேண்டும். ஏன்னா அவரு தீட்டு கீட்டு எதுவும் பார்க்க மாட்டாரு. அவர் மனம் உருகிட்டாருன்னா போய் குஷ்டரோகிய தொட்டுவார். குஷ்டரோகியை தொட்டா தீட்டா இல்லையா? தீட்டு. பாடையை தொட்டா தீட்டா இல்லையா? தீட்டு. தேவராகத்தில் வாசியங்கள் உங்களுக்கு தெரியும். உனக்கு தொட்டா தீட்டு தான். ஆனாலும் அவர் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார். ஏழை விதவையை பார்த்தா மனதுருகி போய் பாடையை தொட்டுவார். குஷ்டரோகியை பார்த்தா மனதுருகி போய் குஷ்டரோகியை தொட்டுவார். யூதனாக இருக்கிறவங்களுக்கு அதை பார்த்தால் எடுத்து வரத்தான் செய்யும். யூதராக பிறந்து விட்டு இப்படியெல்லாம் செய்கிறார்கள். ஆனாலும் வெளிப்பாடு பெற்றிருந்த இந்த யோசேப்பு அநியாயமாய் எடுக்கப்படுகிற இந்த சங்கத்துடைய முடிவுகளுக்கு
சம்மதியாக இருந்தால் என்று வேதம் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 38வது வசனம். யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமாயிருந்த இவன் எப்படி இருக்கிறான்? பயம். சுரியானா இருந்தான், நீதிமானா வாழ்ந்தான், அவங்க எடுக்கிற அநியாயமான முடிவுகளுக்கு கட்டுப்படாமல் இருந்தான். ஆனால் யூதரை குறித்த பயம் அவனுக்குள்ள இருந்தவன் எப்படிதான் இருந்தான்? எப்படி இருந்தானா? அந்தரங்கமான சீசன், a secret disciple of Christ. இயேசுவுக்கு அந்தரங்கமான ஒரு சீசன். ஏன்னா இது ஆண்டவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய பேரே வருது. சிலுவையில் ஆண்டவர் மறித்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய பேரே வருது. அதற்கு முன்பாக அவருடைய பேர் எங்கேயும் வரவில்லை. ஆனா கேரக்டர் அவருடைய வசனங்களை கேட்டிருக்கிறார், இயேசுடைய அற்புதங்களை பார்த்திருப்பார், அவர் செய்யும்போது தூரத்தில் இருந்து அதை பார்த்திருப்பார், அவரை குறித்து அறிந்திருப்பார். நான் யூதரை குறித்த பயம் எல்லாரையும் போலவும் அவருக்கும் இருந்தது. ஆலோசனை சங்கத்திலும் இருக்கிறார். பயந்த ஒரு அந்தரங்க சீஷனாய்த்தான் இந்த யோசேப்பு. ஆனாலும் இந்த இயேசுவை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட போது, ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கிவிட்டார் என்று கேள்விப்பட்ட போது அவன் என்ன செய்தார்? மார்க் 15வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. எப்படி போனானா? துணிந்து போய் இயேசுடைய சரீரத்தை கேட்டான். யாரும் இவ்வளவு டீப்பா பைபிள் வாசிக்கிறது இல்லை, இருந்தாலும் வாசித்தால் வேதம் இனிக்கும். எப்படி போய் கேட்டானா? துணிந்து போய் கேட்டான். அப்ப என்ன, அது வரைக்கும் பயந்து கொண்டுதான் இருந்தான். இயேசுக்கு அந்தரங்க சீசனாய்த்தான் இருந்தார். ஆனால் இயேசு சிலுவையிலே மரிக்கிறதை பார்த்தவன், இயேசு மரிக்கும் போது இந்த உலகத்திலே நடந்த காரியங்களை பார்த்தவன், இப்பொழுது அவர் இதயத்திலே தைரியம் வந்துவிட்டது. எப்படி போனானா? பிலாத்தினிடத்திலே துணிந்து போய் அவருடைய சரீரத்தை கேட்டான். நமக்கு எத்தனையோ வசனங்கள் தெரியும். இயேசு மரணத்தை ஜெயமாக சிலுவையிலே ஜெயித்து விட்டார் என்று நமக்கு தெரியும். நமக்குள்ள பயம் வேண்டியதில்லை, இனி பயம் நமக்கு தேவையில்லை. நான் எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவேன் என்று இன்னும் யோசித்துக் கொண்டு இருப்போமானால் ஆண்டவர் சீக்கிரம் வந்துடுவார். ஆரம்பிக்காமையே நம்முடைய பயணம் முடிந்தே போயிடும். நிறைய பேருக்கு என்னன்னா, நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு ஊழியம் பண்றேன். ஒரு இடத்துல என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படி போயிருந்தேன். அப்பொழுது ஒரு பிரசங்கத்தை கேட்க நேர்ந்தது. அதில் இந்த பிரசங்கியார் இப்படி சொன்னார். அவர் நல்ல வயதான ஒரு நல்ல ஊழியக்காரர். அவருடைய வீட்டிற்கு ஒருத்தர் வருகிறார். அவரை பார்த்து, வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எல்லாம் விசாரிச்சு சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு அவர் வீட்டில் உட்கார வச்சு, இவரு கையில ஒரு காஃபி கப்பு இருக்கு, அதுல காஃபி இருக்கு, அதுல நல்லா அரை கப்பு 3/4 கப்பு இவரு குடிச்சிட்டு, மிஸ்ஸ தம்பி இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தா அவர் என்ன நினைப்பாரு? சொல்லுங்க என்ன நினைப்பாரு அவரு? இந்த ஆளெல்லாம் ஒரு ஊழியக்காரனா, வந்தவனுக்கு ஒரு கப்பு காபி கூட கொடுக்க மாட்டேங்கிறான், அது கொடுக்காம விட்டுருந்தானாலும் பரவாயில்ல, எஸ்டி வேற பண்ணிட்டு மிச்சத்தை கொடுக்குறான், இவனையெல்லாம் மதிக்க முடியுமா? இவெல்லாம் ஊழியக்காரனா கேட்போமா இல்லையா? நம்ம போய் எப்படி யாராவது கொடுத்தா வாங்கிட்டா போகுமா? சொல்லுங்க.
நிறைய பேர் சண்டையே போட்டு வந்துடும். கல்யாணத்துக்கு போனால் காப்புனாலே சண்டை, கல்யாணம் நின்ன காரியம்லாம் நிறையா இருக்கு. நிறையா கல்யாணம் காப்புனாலே நின்று. ஏன்னா கேட்ட நேரத்தில் காப்பு கம்மியாகும், காப்புக்கு சக்கரை கம்மியாக இருக்கும், சக்கரை வேண்டாம்னு சொன்னால் சக்கரை போட்டு கொடுப்பான். அப்படின்னா சண்டை நடக்கும். அப்படின்னா நிறுத்திங்க. எச்சி காப்பியை கொடுத்தா குடிக்குமா குடிக்க மாட்டோமா? குடிக்க மாட்டோம். நம்ம மட்டும் எச்சி காப்பியை குடிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் எச்சி வாழ்க்கையை கொடுக்கலாம். அப்படிதானே? அல்லேலூயா. வாலிப நாட்களிலே ஒரு சிருஷ்டிகளை நினைவு வேறு சொல்லுச்சுன்னா வாலிப நாட்கள்ல நினைக்க மாட்டோம். நான் ஒரு ஜாலியா இருப்போம், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதா. நம்ம முலாயம் சிங் யாருமே சொல்லிட்டாருல்ல, பசங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, அதுக்காக குடும்ப தலைமையாக இருக்கிறதுன்னு அவரே சொல்லிட்டாரு. 3 முறை முதல்வராக இருந்தவர், இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலத்தில் முதல்வராக இருந்தவர். அவரே சொல்லிட்டாரு, பசங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டாருல்ல, அதனால அப்படிதான் இருப்போம். கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தலையெல்லாம் பஞ்சு மிட்டாயம் மாறினதுக்கு அப்புறமா பயன்படுத்தி நாங்கள் புரிஞ்ச சூழலையும் செய்வோம். இந்த ஊழியத்துலையும் போயிட்டா பரிசுத்தமாக வாழணும். அங்கே எங்கே எவனாலும் பார்த்துட்டானா நம்மளே கேள்வி கேட்பான், இருந்தாலும் ஊழியம் செய்யறானான்னு கேட்பான். ஜாக்கிரதையாக வாழணும். அதனால இதெல்லாம் இப்போ நமக்கு ஒத்து வராது. நமக்கு வந்து ஒதுக்கியே இருக்கும். வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். யோசேப்பு பயந்தவனா இருந்தான், அந்தரங்க தீர்ப்பனா இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை சிலுவையை பார்த்த பின்பு பயந்து கொண்டிருந்த அந்தரங்க தீர்ப்பனாயிருந்த அந்த யோசேப்பு, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, தேசத்தினுடைய அதிபதியாக பிலாத்துவிடத்தில் துணிந்து போய் அந்த சரீரத்தை கேட்டார். 2 பேர் சேர்ந்து அவருடைய சரீரத்தை அடக்க வந்தாங்க. ஒரு யோசேப்பு யாரு? நிக்கோதேமு. தைரியமா போய், ஈஸ்வரர்களே இல்லை, கூட சுற்றி இருந்தவங்கலாம் ஆள காணும், எங்கேயோ போயிட்டான். ஆனால் அதுவரைக்கும் அந்தரங்க தீசனா இருந்தவன் இப்பொழுது துணிந்து போய் பிலாத்துவிடத்திலே கேட்கிறான், இயேசுடைய சரீரத்தை கொண்டுதான் நடக்கும். ஆண்டவர் நம்மை தேடி ராத்திரிகளிலே வந்திருக்கிறார். அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? கட்டாயமாக சிலுவையை ஏதோ வீட்டில் சொல்றாங்க, டெய்லி பைபிள் வாசிக்கணும்னு. இல்லைன்னா எங்க ஐயர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு, ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாரு, அதனால டெய்லி ஏதோ வர வேண்டியிருக்கு, ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார வேண்டியிருக்கு, அப்புறம் கல்லறை வேற தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க, அதனால இங்கே வர வேண்டியிருக்கு. அப்படி அல்ல, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் சிலுவையை சுமக்கணும் ஆயத்தமாக இருக்கிறோம். அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்க என்பதற்காக அல்ல, தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அதை எண்ணி சிலுவையை சுமக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று கேட்டு ஆண்டவர் இந்த ராத்திரியிலே வந்திருக்கிறார். நீங்கள் ஐஸ்வர்யவானாய் இருக்கலாம், பெரிய பதவியின் உடையவர்களாய் இருக்கலாம், நீதிமானாய் உத்தமனாய் நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே ஜீவிக்கலாம். ஆனாலும் யோசேப்பை போல பயந்தவராய், ஒரு அந்தரங்க சீஷனாய், இயேசுவை வெளிக்காட்ட முடியாதவர்களாக இன்னும் பயந்து கொண்டிருந்தீர்களானால், வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை சுயமாக சிலுவையிலே வழங்கி அவர் ஜெயித்து விட்டார். துணிந்து போய் நீ யாரிடத்துல சொல்லலாம், இயேசு உனக்காக மரித்தார், உனக்காகவே உயிர் தெழுந்தார், அவர் உனக்காகவே ஜீவிக்கிறார், உனக்காக வரவும் போகிறார். கண்களை மூடுவோம். இப்பொழுது படுகிற பாடுகள் இனி வரும் மேன்மையில் ஒப்பானவைகள் அல்ல என்பதை அறிந்தவர்களால் நாம் சிலுவையை சுமக்க ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அவருடைய இருதயம் இருக்கும் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய இருதயம் பரத்தை குறித்து யோசித்ததென்றால், பரத்திலே நாம் வாழ போகிற
இந்த நித்தியமான காலத்தை குறித்து நம்முடைய இருதயம் யோசிக்கும் என்றால் தைரியமாய் இந்த உலகத்தில் வருகிற பாடுகளை சகிப்போம். தைரியமாய் ஆண்டவருக்கு பின்பாக சிலுவையை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக நடப்போம். அக்கீழில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. அக்கீழில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் எனையும் நீர் நேசித்ததேனையா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் எனையும் நீர் நேசித்ததேனையா. ஜெயத்தின் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா, வெயிலாம் சோதனையில் வாடிடுவேனோ. பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பேன். நாம் அக்கினியில் மலர்ந்த மலர்கள். வெயில் போல வருகிற இந்த சோதனையிலே நான் வாடி போக மாட்டேன் ஆண்டவரே. இவ்வுலகத்திலே நான் படுகிற பாடுகள் எனக்கு பரத்திலே மிகுந்த நன்மையை உண்டாக்கும் என்று அறிந்தவர்களாக உமக்காக நாங்கள் பாடுபட எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு பின்பாக சிலுவையை சுமந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். பலனில்லைதான் ஆண்டவரே, ஆனாலும் சிலுவையை சுமக்க நீர் பலன் தருவீர் என்று விசுவாசித்து எங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்பாக தைரியமாய் வருவதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். யோசேப்பை போல நாங்கள் ஐஸ்வர்யமானாக இருக்கலாம், இல்லை ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கலாம், அதை பற்றி உமக்கு கவலை இல்லை. அவன் ஒரு பெரிய ஆலோசனைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறான். கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பதவியிலே நாங்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் உத்தமனும் நீதிமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அவ்வளவு பெரிய பதவியை உடையவனாய் இருந்தும், அவ்வளவு ஐஸ்வர்யங்களை உடையவனாய் இருந்தும் வேதம் சொல்லுகிறது அவன் தேவ ராஜ்யம் வர காத்திருந்தவனாய் இருந்தான் என்று. நாங்கள் அப்படி இருக்க எங்களுக்கு உதவி செய்யாங்க. தேவ ராஜ்யம் வருவதற்கு நாங்களும் காத்திருக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய இருதயம் எல்லாம் இங்கேதான் ஏசப்பா இருக்கு. என்னுடைய கண்கள் எல்லாம் உலகத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்குது.
ஆனாலும் நாங்கள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை எங்களுக்கு நீங்க தரணும் இந்த வேளையில சொல்லிக்கிறோம். பயந்து கொண்டு அந்தரங்க சீஷனாயிருந்த அந்த யோசேப்பை இயேசுவின் மரணம் மாற்றிவிட்டது. தைரியம் உள்ளவனாய், அதுவரைக்கும் பெரிய பதவி வகித்தவனாய் இருந்தும் அவனுக்கு அந்த தைரியம் வரவில்லை. ஆனால் இயேசுவினுடைய மரணத்தை கண்டபோது அவனுக்குள்ளே அந்த தைரியம் வந்தது. அவன் தேசத்தின் அதிபதியாகிய பிலாத்துவினிடத்திலே துணிந்து போய் சரீரத்தை கேட்டு அதை அடக்கம் செய்துவிட்டார். நாங்கள் எதற்கும் பயப்படாமல், என்ன நடக்குமோ என்று யோசிக்காமல், நீர் எங்களுக்கு சொன்னதை தைரியமாய் செய்யும்படி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தைரியமாய் செய்யும்படி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லாரும் எங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் சிலுவை சுமப்பதற்கு எங்களை அழைத்திருக்கிறீர். இதோ வருகிறோம் ஆண்டவரே. ஒரு இருதயத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், சிலுவை சுமக்க நாங்கள் ஆயத்தம் ஆண்டவரே. சிலுவையை சுமந்து கொண்டு உமக்குமாய் சந்தோஷமாய் நாங்கள் வருவோம் ஆண்டவரே. நீர் சிலுவையை சுமந்திருந்தாரே, இன்றைக்கு நீர் பரலோகத்திலே சிங்காசனத்திலே வைத்திருக்கிறீர். நாங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு உமக்கு பின்பாய் வருவோமானால் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஆளுகை செய்வான் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறேன். சந்தோஷமாய் சிலுவையை சுமந்து கொண்டு வருவோம். இனி பயப்பட மாட்டோம். சர்வ வல்லவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்து மரித்து உயிர் தெழுந்து அவர் கிறிஸ்துவாய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறபடினாலே இனி நாங்கள் துணிந்து உமக்காய் ஓடுவோம் ஆண்டவரே. துணிந்து உமக்காய் காரியங்களை செய்வோம். அந்தரங்கமாய் அல்ல ஆண்டவரே, வெளியரங்கமாய் உண்மை குறித்து அறிக்கை செய்வோம். உமக்காக தைரியமாய் ஓடுவோம். இருதயத்தில் இதை ஆண்டவருக்கு நீங்கள் சொல்லியிருப்பீர்களானால் பரலோகம் உங்களை பார்த்து சிரிக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சிரிக்கிறார். அவர் சந்தோஷப்படுகிறார். நல்ல ஆண்டவரே, தர்மையான பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் சிலுவையை சுமக்க ஆயத்தம் என்று ஒப்புக் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் இனி துணிந்து ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற காரியங்களை செய்வேன் என்று ஒப்புக் கொடுத்தார்களோ, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிலுவையை சுமப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு பலன் இல்லைதான். துணிந்து போய் சொல்லுவோம் என்று ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஆனால் எப்படி செய்வோம் என்கிற ஆண்டவரே அந்த பயம் அவர்களுக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. கவலை இல்லை, இதை ஒப்பு கொடுக்கல என் ஆண்டவர் பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே, சிலுவை சுமக்கும்படி நீரே இவர்களுக்கு பலனாய் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். நீர் சொன்ன காரியத்தை செய்யும்படி நீரே இவர்களுக்கு நீர் பலன் கொடுக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்த நோக்கத்தோடு தேவையோடு இந்த பிள்ளைகளிடத்திலே வந்திருக்கிறார்கள் நீர் அறிந்திருக்கிறேன். அவளுக்கு வேண்டிய காரியங்களை நீர் செய்யும். அவளுக்கு எல்லாமுமாயிருந்து நீர் பொறுப்பது. எல்லா ஞானத்தினாலும் கிருபையினாலும் இந்த பிள்ளைகளை நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளும். பரலோகத்தை குறித்த ஒரு சிந்தை எப்பொழுதும் எங்களுக்குள்ளாக இருக்க நீரை எனக்கு உதவி செய்யும். ஆகிய காரியங்களிலே இன்னும் நாங்கள் வளரும்படியாக